Hero late or director late? So emotional scene or action scene? Villain or hero? வில்லன் தான். Secretly உங்களுடைய ரியல் வில்லன் யாரு? ரியல் வில்லன். அப்ப எல்லாருக்கும் அவங்க லைஃப்ல அவங்க தான் வில்லனா இருப்பாங்க. நல்லதும் கெட்டதும் நம்ம எடுத்துக்கிறது தானே. ஹலோ ஹாய் வணக்கம். நம்மளுடைய தி ஹைலைட் ஷோக்கு எல்லாருக்கும் வெரி வார்ம் வெல்கம். அண்ட் இப்போ சமையல் எடுத்துக்கோங்க, சினிமா எடுத்துக்கோங்க, அரசியல் எடுத்துக்கோங்க, எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய அமிர்தத்துக்கு அதை சார்ந்த யாராவது ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி ஹைலைட்டடாக இருப்பாங்க. ஸோ அவங்க நம்ம ஷோக்கு ரிசீவ் பண்ணி அவங்கக்கிட்ட சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள்லாம் நம்ம கேட்டுட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கூட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க. இவங்களை பற்றி நான் சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் படபடப்பாக தான் இருக்குது. ஏன்னா இவங்களை பற்றினா நான் அப்படியே ஜஸ்ட் யூடியூப்லலாம் செக் பண்ணும்போது யாரை பற்றி எதுக்குமே யோசிக்க மாட்டாங்க. என்ன சரியோ நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொடியூசர், டிரெக்டர், ஆக்டர், மாநாடு மாதிரி ஒரு மெகா ஹிட் கொடுத்த நான் அதாவது அந்த ப்ரொடியூசர் வி ஹாவ் மிஸ்டர் சுரேஷ் காமாட்சி சார் வித் அஸ். வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கரெக்டாக சொன்னேன்னா? கரெக்டா சொல்லிருக்கீங்க. இன்னும் நிறைய சொல்லணுன்னு இருந்தது. இல்லை இது பரவாயில்ல, கரெக்டாக போதும்ல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை வந்து நம்ம ஸ்டுடியோவில் ரிசீவ் பண்ணி இன்டர்வியூ எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம அப்படியே ரிவர்ஸில் போகலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். எதுக்காக வந்தீங்க துபாய்க்கு? விசிட்டிங் நான் சுற்றி பார்க்குறது தான். சுற்றி பார்த்தீங்களா? பார்த்தாச்சு. உங்களுக்கு துபாயில் ரொம்ப பிடிச்சமான இடம் இது? புர்ஜ் கலிஃபா. புர்ஜ் கலிஃபா எத்தனை தடவை போயிருக்கீங்க? வர டைம்லாம் போவேன், இந்த டைம் போகல. இந்த டைம் போகலை. பரவாயில்லைங்க. புர்ஜ் கலிஃபாவுக்கு வர்றதும் நம்ம ஸ்டுடியோவுக்கு வர்றதும் வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ். சிறப்பா. இப்போ வந்து எனக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம், சல்லியர்கள் படம். இப்போ இது வந்து ரீசண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் திடீர்னு பார்த்தா ரீல்ஸில் இன்ஸ்டாலெல்லாம் வந்துட்டு சல்லியர்கள்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதுக்கு வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறதை பற்றியும் அதை பற்றின பேச்சுக்கள் வந்தது. ஆனால் அதில் வந்து நான் வந்து உடனே போயிட்டு இதை வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்களா, டைரக்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை நடிச்சிருக்காங்களான்னு அதுதான் நான் ஓகேவா நான் டக்குன்னு போய் அதை தான் பார்த்தேன். நான் பார்த்தா அதிலலாம் எதுவுமே இல்லை. அப்புறம் வந்து எப்படி ஒருத்தங்க வந்து இந்த படத்துக்காக இவ்வளோ போராடி இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, அது அந்த படம் வந்து ஆக்சுவலாக தயாரிப்பாளர் வந்து கருணாசனை பண்ணது. நான் வந்து அந்த படத்தை வந்து வெளியிடுறது ஒரு நான் எப்படி படம் நான் வந்து ஒரு படம் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து நான் அதை வெளியிட்டு ஒத்துப்பேன். நான் எல்லா படங்களையும் வந்து அப்படி ஒத்துக்கிறது இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ ரிலீஸ் பண்ணி கொடுங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு அந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கேன். அப்படி இது வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப கனெக்டான கண்டென்ட். இந்த கண்டென்ட் வந்து நான் வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி இறங்கி பண்ணும்போது அதில் ஏற்பட்ட சிக்கல்களுக்கு வந்து நம்ம அதை வந்து நம்ம பர்பஸாக நம்ம நடக்கும்னு அப்படி பிளானிங்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளோட கோவத்தை வந்து இயல்பாக வந்து வெளிக்காட்டணும், அவ்வளோதான். இந்த மாதிரி இப்படி ஒரு படத்துக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்படுறது எந்த இடமா இருந்தாலும் வந்து நம்ம வந்து அதை குரல் கொடுத்தானே. ஆனால் அந்த மாதிரி இப்போ எனக்கே மறுக்கப்படும் போது நான் அதை செய்ய வேண்டிய தேவை இருந்தது. அதனால் ஆனால் உங்களுக்கு பயம் இல்லையாங்க இதை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கும் போதே நிறைய கமெண்ட்ஸ் நிறைய பேர். ஆனால் சல்லியர்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் தான் அதிகமாக இருந்தது இல்லையா? எந்த நாட்டில் இருந்து சப்போர்ட் ஜாஸ்தி இருந்தது? எல்லா நாட்டிலேருந்து வந்துச்சு. ஆஸ்திரேலியாவிலேருந்து லெட்டர் அனுப்பிச்சிருந்தாங்க, லண்டன்லேருந்து அனுப்பிச்சிருந்தாங்க, சுவிட்சர்லாந்துலேருந்து அனுப்பிச்சிருந்தாங்க, இது டென்மார்க்லேருந்து அனுப்பிச்சிருந்தாங்க, பக்கத்து மாநிலமான கர்நாடகாவிலேருந்து அனுப்பிச்சிருந்தாங்க, எல்லா நாட்டிலேருந்து அனுப்பிச்சிருந்தாங்க. எல்லா நாட்டிலேருந்து வந்து ஆதரவு, அமெரிக்காவிலேருந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ எல்லா நாட்டிலேருந்து ஆதரவு கடிதம் கொடுத்துருந்தாங்க. இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு வந்து சல்லியர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா இப்போ எல்லாம் ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே வந்து இல்லை, அது சல்லியர்களை பற்றி நம்ம சொல்லணும்னா ஜென்சி கிட்ஸுக்கான படம் அப்படிலாம் சொல்ல முடியாது. இது ஒரு வரலாற்று படம், அவ்வளோ. நான் எப்போவுமே நம்ம வரலாறை வந்து நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கணும், இல்லைன்னா யாரோ ஒரு தப்பாக பதிவு பண்ணிட்டு. இல்லை நான் ஜென்சி கிட்ஸை நான் மீன் பண்ணது ஜென்சி கிட்ஸாக இருக்கிறதுனால சல்லியர்கள் மாதிரி படம் அப்படிங்கும்போது சல்லியர்கள் அப்படின்லாம் யோசிப்பாங்கல்ல, அதுக்காக நான் சல்லியர் அதான் சொல்கிறேன். சல்லியர்கள்ன்ற டைட்டிலே இன்றைக்கி வந்து நமக்கு நிறைய பேருக்கு அது என்ன மீனிங்னே புரியாது. எதுக்காக சல்லியர்கள்னு வச்சுருக்காங்க. நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, நம்ம வரலாற்றை வந்து நம்ம பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இல்லைன்னா எவனா ஒரு தப்பாக பதிவு பண்ணிட்டு போயிடுவான். நீங்கள் இங்கே என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் புக்ஸ் எழுதுறாங்க. அதுக்கு வந்து நம்ம எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம், வாங்கி படிச்சுட்டு கடந்து போயிடுவோம். ஒரு ஜென்ரேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் சொன்னதெல்லாம் உண்மைன்னு ஆகிடும். அதைத்தான் ரெஃபரன்ஸாக வச்சுப்பாங்க. அப்போ எழுதியிருக்காங்களா அந்த புக்கில், அப்போ அது உண்மை போல் அப்படின்னு அவங்கவுங்க தேவைக்கு ஒரு கருத்து எழுதிட்டு அதை உண்மையாக்குவாங்க. அப்படித்தான் வந்து இன்றைக்கி வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து விஷுவல் மீடியா வந்ததுக்கப்புறம் தப்பான ஒரு கருத்துக்களை வந்து நிறைய பதிவு வச்சிடறாங்க.
இது இன்னைக்குள்ள ஜென்ரேஷனுக்கு நம்ம பார்க்கும்போது தப்பாக பண்ணியிருக்கான்னு நம்ம கடந்து போயிடுறோம். ம். நாளைக்கு அதுதான் வரலாறு ஆகும். இப்படி தான் இருந்திருப்பாங்க போல அப்படின்னு. அப்போ நம்மளுடைய வரலாற்றை நம்ம பதிவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. இல்லைன்னா நாளைக்கு அது ம். தப்பாக சொல்லப்பட்டுரும். நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு தப்பாக சொல்லப்படும். அப்படி நம்ம வரலாறு சொன்ன படம் தான் அது. நம்ம இனத்தவர்கள் வந்து போராட்டத்துக்குள்ள எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற சொல்கிற படம் தான். வன்முறையை எந்த நாடும் விரும்புறதில்ல, யாரும் விரும்ப போகிறதில்ல. பட் அதுலேயும் ஒரு நேர்மை வேணும். எந்த ஒரு போராட்ட காலமாக இருந்தாலும் அதில் ஒரு நேர்மை வேணும். அப்படி ம். ஒரு நேர்மையாக எப்படி ஒரு இராணுவம் கையாண்டாங்க அப்படின்றது தான் அந்த படத்தோட சிறப்பு. அதனால் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையாக இப்போ நான் இருக்கிற தளத்தில் இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கும். இப்போ நான் சினிமா துறையில் இருக்கிறதுனால எனக்கு அந்த பொறுப்பு இருந்தது. நான் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருந்தது. என்னால் வந்து போராட முடியாது, இறங்கி போய் இப்போ அந்த காலத்தில் நின்று போராட முடியாது. ம். இல்லை வேறு நான் அரசியல் தளத்தில் நின்று பேச முடியாது, நான் அரசியல் தளத்தில் இல்லை. அப்போ சினிமா தளத்தில் நான் இருக்கும்போது எனக்கு இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு தேவை இருந்ததுனால அதை நான் செஞ்சேன். நிறைய நடிகர்கள் வந்து இப்போ அரசியல்லேயும் வந்திருக்காங்க இல்லையா? ஸோ நீங்கள் வந்து எதுனாலும் எதிர்த்து பேசுகிறீங்க, தைரியமாக நிற்கிறீங்க. அண்ட் ஸோ உங்களை வந்து அரசியலெல்லாம் கூப்பிட்றது இல்லையா? அரசியல் வந்து நம்ம போக வேண்டிய தேவையில்லை, அங்கே நிறைய இருக்காங்க, ஆல்ரெடி இருக்காங்க. நம்ம செய்ய வேண்டிய தொழிலில் சினிமாவில் இருக்கோம். சினிமாவில் நம்மளால் முடிஞ்சதை என்ன பண்ண முடியுமோ இந்த சமூகத்துக்கு தேவையான கருத்துக்கள். சினிமான்றது வந்து வெறும் பொழுதுபோக்கு மட்டும் கிடையாது. ம். ம். அதில் இந்த சமூகம் அவர் 180 ரூபா கொடுத்து ஒருத்தன் படம் பார்க்க வர்றான்னா அவனுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? பொழுதுபோக்கை தாண்டி அவனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அதில் அவன் லேர்ன் பண்ணிக்கணும். சும்மா காசு கொடுத்துட்டு போகிறான், கை தட்டிட்டு போகிறான்றதை தாண்டி ஏதாவது ஒன்று அவனுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா சினிமா வந்து இன்றைக்கி மக்கள் வந்து வெகுவாக நம்புகிறாங்க. சினிமா தான் உலகம். அப்படி நம்புறதுனால தான் இன்றைக்கி நடிகர்களாக இருக்கட்டும் மற்றவங்களும் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ம். ம். அவங்களுடைய கருத்தியலோ சித்தாந்தமோ அவங்களுக்கு பிடிச்சி போகிறதில்ல. அவங்க சினிமாவில் நடித்து சொன்ன கருத்தை வந்து உண்மையை நம்பிட்டு தான் போகிறாங்க. அப்போ நமக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்குது சினிமா பீப்புள். ம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நடந்துக்கிட்டால் போகும்னு நினைக்கிறேன். நம்ம அரசியலில் போய் செய்ய வேண்டிய தேவையில்லை, ஆல்ரெடி இருக்காங்க. அவங்க அரசியலை பார்க்கணும், நம்ம சினிமாவை பார்த்துக்கலாம். சினிமாவை பார்த்துக்கலாம். மிக மிக அவசரம். ம். சாமந்தி அந்த ஒரு கேரக்டர், அந்த ஒரு படம் உண்மையிலேயே நான் வாட்ச் பண்ணேன். ஸோ நைஸ். ம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சோஷியல் அவேர்னஸ் மூவி வந்து எப்போ நீங்கள் நிறைய எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து ஒன்று போதும் இப்போ எப்போயாவது ஒன்று எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா? இல்லை எடுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி கண்டென்ட்டு இப்போ நான் ஒரு கண்டென்ட் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த நெக்ஸ்ட் தான் டைரக்ட் பண்ணுறேன். ம். நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் டைரக்ட் பண்ணுறதா இருந்தால் ஏதாவது இந்த சமூகத்துக்கான ஒரு கருத்தாக இருந்தால் பண்ணலாம். அதை தாண்டி நம்ம கமர்ஷியல் படம் பண்ணுறோம்னா அது வேறு யாராவது டைரக்ட் பண்ணுறோம், நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்குவோம். அது என் சோத்துக்காக நான் பண்ணுறது. ம். இது வந்து நான் என்னோட பர்சனலாக எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பண்ணுறது நான் டைரக்ஷன்றது. ம். நான் சொல்கிற படங்கள் வந்து அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அது பட்ஜெட்டு அதெல்லாம் தாண்டி இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அது பயன் இருக்கணும். அப்போ நான் மிக மிக வயசு இருக்கும்போது நான் அதை எப்படி யோசிச்சேன்னா வந்து இது வந்து இன்றைக்கி கவனிக்கப்படும். நான் நார்மலாக ஒரு பஸ்ஸில் போகிறோம்னா கூட ஒரு ஜென்ஸ் போகிறோம்னா ஒரு வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போவோம், ஒரு சார்ஜர் எடுத்துகிட்டு போவோம். இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் கூட ஒரு சார்ஜர் எடுத்துகிட்டு போகிறாங்க பஸ்ஸில் போடுறதுக்கு. அந்த ஸ்பெசிலிட்டி பஸ்ஸில் கொடுத்துருக்காங்க, சார்ஜர் கூட அது கொடுத்துருக்கானுங்க. ஒரு வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போகிறாங்க ஜென்ஸுன்றவங்க. ஸோ ஜென்ஸு வந்து எந்த இடத்துல வேணாலும் வண்டியை நிறுத்திட்டு அவங்களுக்கு வந்து அந்த பாத்ரூம் போகிறதுக்கான இது அவங்க கூச்சப்படுறது கிடையாது. அந்த வசதி அவங்களுக்கு இருக்குது. அப்படி கிடையாது லேடிஸ் வந்து என்னென்னா வந்து அவங்களுக்கு இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் வந்து கர்ப்பப்பை இஷ்யூன்னு இன்றைக்கி நாட்டில் 90% பேருக்கு வந்து அந்த கர்ப்பப்பை இஷ்யூ இருக்குது. போன உடனே வந்து டாக்டர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணணுன்றாங்க. இந்த இஷ்யூக்கெலாம் நீங்கள் மேஜராக பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி குடிக்காதான் காரணம். இப்போ அவங்க பஸ்ஸில் ஏறுறாங்கன்னா ஒரு 8 மணிக்கு பஸ் ஏற போகிறாங்கன்னா 4 மணிக்கெலாம் அவங்க தண்ணி குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அவங்க தண்ணி எடுக்கிறதில்ல. அது வந்து அவங்கள வந்து நிறையா இந்த இது வந்து தமிழ்நாட்டில் நிறையா, இந்தியாவில் நிறையா இருக்குது. மற்ற இப்போ வெளிநாடுலாம் போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் டாய்லெட் இருக்கும். இப்போ மலேசியாவில் மற்ற கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ஒரு சின்ன டீ கடை வச்சுருந்தா கூட அங்கே வந்து மெயினாக வந்து பாத்ரூம் இருக்கணும். அப்படி ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க. இந்தியாவில் ஹோட்டலாக இருக்கும், அங்கே கூட டாய்லெட் இருக்காது. அப்போ அவங்க திடீர்னு வந்து ஒரு வண்டியை நிறுத்திட்டு உடனே யூரின் போகிறதுக்கான நம்ம பெண்கள் அப்படி ஒன்றும் இல்லை. நம்ம கல்ச்சராக வந்து வளர்ந்த ஒரு இதுதான். அப்போ அந்த கஷ்டம் இருக்குது. இதை வந்து வெகுஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இப்படி வந்து இது வந்து ரொம்ப தப்பான ஒரு அதுலேயும் உமன் போலீஸுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பேண்ட்டுக்கு சர்ட்டு கொடுத்து அவங்க வந்து யாரையும் ஓடி போய் பிடிக்க போகிறதில்ல. இப்போ கேரளாலெல்லாம் சுடிதார் கொடுக்குறாங்க பெண்களுக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேண்ட்டு டைட்டாக போட்டு அவங்களுக்கு கஷ்டப்படுத்தி அவங்கள ரோட்டில் பந்தோபஸ்துன்றதில் நிப்பாட்டி வெயிலில் நிறுத்தி அது பெரிய கொடுமையாக இருக்கும். அது நமக்கு தெரியாது, அவங்கள அனுபவிச்சா அவங்களுக்கு தெரியும். அதை காலையிலேருந்து தண்ணி குடிக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் இப்போ பப்ளிக் பந்தோபஸ்தில் நிப்பாட்டினாங்கன்னா காலையிலேருந்தே தண்ணி குடிக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் அது எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் பாருங்கள். அது யாருக்குமே தெரியாது. நம்ம பார்க்கும்போது வந்து ஆனால் இப்படி ஒரு படம் எடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி அதை தோணுச்சு? பார்க்கும்போது நீங்கள் இப்போ இது வந்து நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இப்போ நீங்கள் வந்து நான் ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, உமன் போலீஸ்லாம் வந்து இந்த மாதிரி தண்ணி குடிக்காமல் நிற்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா யாருக்கு அது போய் சேராது. அப்போது ஒரு கதையாக சொல்ல வேண்டிய தேவை இருக்குது.
எப்போவுமே நம்ம ஆட்களுக்கு வந்து கதை கேட்டு கேட்டு பழகுனவங்க. நீங்கள் சுதந்திர பட காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பாரதியே வந்து பாட்டு பாடி தான் வந்து மக்களுக்கு வந்து அப்படி வாழ்ந்த ஒரு சமூகம். பாவக்கூத்து நடத்தி சொல்ல வைப்பாங்க. நம்ம புராணங்கள வந்து பாவக்கூத்துன்னு ஒரு ட்ராமால இப்படி கதை கேட்டே பழகுன சமூகம் நம்ம சமூகம். அப்போ ஒரு கதை வடிவில தான் சொல்ல வேண்டியது இருக்கு. இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு புரிய வைக்க வேண்டியது இருக்கு. அப்ப அந்த படம் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நெறைய பேருக்கு வந்து ஆமால்ல இது இவ்வளோ பெரிய மேஜர் இஷ்யூ அப்படின்னு தெரியும். இப்ப என்ன பண்றாங்கன்னா, இப்ப எங்கேயாவது உமன் போலீஸ் பந்தோபஸ்து போட்டாங்கன்னா, பப்ளிக்கே என்ன பண்றாங்கன்னா, என் வீட்டு டாய்லெட் யூஸ் பண்ணிக்கங்க. ஓ! அந்த ஓகே. மாரி நெறைய இடங்கள்ல சொல்றாங்க. கவர்மெண்ட்டும் உடனே அத இது பண்ணி உடனே மொபைல் டாய்லெட் ஃபெசிலிட்டி. அப்ப அவங்களுக்கே வந்து அது தெரியல. இப்படி ஒரு இஷ்யூ இருக்கு. ஏன்னா எல்லாருமே மேம்போக்கா நம்ம நுனிப்புல் மேய்றது தான். மேலோட்டமா பார்த்துட்டு போயிடுறோம். அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை என்னன்றத யாரும் பார்க்கல. அப்ப அப்படி ஒரு விஷயத்த சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அதனால சொன்னோம்னா இது ஒரு நான் என்ன நினைச்சு பண்ணேனோ அது நடந்தது. உடனே மொபைல் டாய்லெட் குடுத்தாங்க. ஃபெசிலிட்டி வச்சாங்க. நிறைய இடங்கள்ல இன்னைக்கு என்னைய வந்து சோசியல் மீடியால டேக் பண்ணுவாங்க. இந்த மாரி வந்து ஏதாவது பப்ளிக்ல வந்து நிக்கும்போது, எங்க வீட்டு டாய்லெட் யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்கன்னா, இது இது ஒரு பெரிய புரட்சி. இது பண்ண சுரேஷ் கமாட்சிக்கு நன்றி அப்படின்னு போடுவாங்க. அதுதான் இந்த படத்தோட வெற்றியா பார்க்குறேன். பெரிய அது விஷயம் அது இல்லையா? வந்து கமர்ஷியல் ஹிட் அப்படின்றதெல்லாம் தாண்டி, நான் வெற்றியா பார்க்குறது அது ஒரு இது நடந்தது. அப்படி ஒரு இது நடந்தது. அந்த உமன் போலீஸ் வந்து காலகாலத்துக்கு நம்மள மறக்க மாட்டாங்க. இப்படி ஒரு விஷயத்த கண்டிப்பா. ஏன்னா அவங்கனால அதுக்காக போய் போராட முடியாது. இப்போ நீங்க அவங்க போய் எனக்கா எங்களுக்கு டாய்லெட் வசதி இல்லைன்னு போய் கேட்க முடியாது. நாட்டில 1000 பிரச்சனை இருக்கு. உனக்கு இது பிரச்சனையான்னு கேட்பாங்க. அப்போ இதில இவ்வளோ இஷ்யூ இருக்குன்னு சொன்னா மட்டும் தான் உங்களுக்கு போய் எப்பவும் அதான் சொன்னேன். கதை சொன்னா தான் இங்க புரியுது. அப்போ சொல்ல புரியுது. வேண்டிய தேவை இருக்கிறதுனால சொல்லி எடுக்கப்பட்ட படம் தான். நான் எதுக்கு எடுத்தேனோ அது அதோட தேவை எனக்கு நிறைவேறுச்சுன்றதுல மிக சந்தோஷம். அது இப்போ வரைக்கும் பேசப்பட்டுட்டு இப்போ இருக்கிறதுனா வரைக்கும் நான் எங்கே போனாலும் எனக்கு அடையாளமா வந்து சார் மிக வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்போ படம் எடுப்பீங்க அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி இப்போ ஒரு கண்டென்ட் எடுத்து வச்சிருக்கேன். மீனவர்கள் இஷ்யூ பற்றி எடுத்து வச்சிருக்கேன். ம், ம். அது வெகு விரைவில் நான் டைரக்ட் பண்ணணும்னு ஆசை. அப்படி ஏதாவது ஒரு நல்ல கருத்துள்ள படமாக இருந்தால் பண்ணுவோம். இல்லைன்னா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு நம்ம மட்டும் ரிலாக்ஸாக இருப்போம். 2 டென்ஷனையும் ஒரே டைம் எடுத்துக்க முடியாது. இப்போ ப்ரொடியூஸ் கரெக்ட்டு. பண்ணும்போது எனக்கு சேலஞ்சாக வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூவை நான் ஹேண்டில் பண்ணணும். அப்போ நான் அதையும் வச்சுக்கிட்டு இங்கே டைரக்ஷன்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணி அது ஒரு வேலையை வந்து நம்ம சிறப்பாக செய்ய முடியாது. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ இந்த படம் கூட நான் ப்ரொடியூஸ் பண்ணாமல் வேறு யாராவது ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா நம்ம பண்ணலாம். 2 டென்ஷனையும் நம்ம வச்சுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான். ஓகே. இப்போ வந்து சிம்பு சார பத்தி சொல்லுங்க. அவங்க கூட மாநாடு படமெல்லாம் எப்படி இருந்தது உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? அண்ட் எங்களுக்கு தெரியாத ஏதாவது 2, 3 விஷயம் சிம்பு சார பத்தி என்ன சொல்லுங்களேன். சிம்பு சிம்பு வந்து நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். சிம்பு வந்து ஒரு குழந்தை மாரி தான். ம். நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றது. நான் சிம்பு அப்சர்வ் பண்ண வரைக்கும் நான் பொதுவாக ஒருத்தர்ட்ட பேசும்போதே அவங்களுடைய குணாதிசயங்களை நான் புரிஞ்சுப்பேன் நான். ம். சிம்புவை நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் வந்து நீங்கள் ஒரு சென்சிட்டிவான ஒரு குழந்தை தான். நீங்கள் ஈகோவை டச் பண்ணக்கூடாது. ஈகோவை டச் பண்ணிங்கன்னா போகக்கூடாது. ஏன்னா இப்போ சின்ன வயசுலேயே ஒரு பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். பணம் வந்து தேவை கிடையாது. அவங்க அப்பா வந்து பணத்தை வந்து தேவையான அளவுக்கு சம்பாதிச்சு வச்சிருக்காரு. 2வது சிம்புக்கு வந்து நடிப்பு வந்து ஒரு ஃபேஷன் கிடையாது. சிம்பு நடிக்காதது கிடையாது. அவர் நடிப்புலையும் சரி, டான்ஸ்லையும் சரி, டைரக்ஷன்லையும் சரி எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ஆன ஆளு. ஒரு ரீடேக்குன்னு ஒரு ஷாட் கூட அவர் போனது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாப்புல, ஒரே டேக்கில் பண்ணுவாப்புல. சொல்லி எப்படின்னு சொல்ல எவ்வளோ பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் மாநாடுலாம் ஒரு லென்த் சீக்வன்ஸ் இருக்கும். ம், ம். ஒரே டேக்கில் அடிப்பாப்புல. அப்படியே பார்த்துட்டு வாட்ச் பண்ணிட்டே இருப்பாப்புல. டூப் வச்சு ரிஹர்சல் பண்ண சொல்லுவாப்புல. பண்ணி பார்த்துட்டே இருப்பாப்புல. ஒரே டேக்கில் அடிப்பாப்புல. அவ்வளோ ஒரு நாலேஜான பர்சன். பிரச்சனை என்னென்னா, நீங்கள் ஒரு ஈகோ டச் பண்ணீங்கன்னா, அது யாராக இருந்தாலும் ஈவன் அவங்க பெற்றோராக இருந்தால் கூட அதை அக்செப்ட் பண்ண மாட்டாப்புல. அது ஒன்று தான் சென்சிட்டிவ். அதான் குழந்த மாதிரி. நீங்கள் அதை கரெக்டாக அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா, சிம்பு மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்குது. அவ்வளோ ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி நமக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் உள்ள ஆர்டிஸ்ட்டுன்ற இடத்துல விஜய் சார், அஜித் சாருக்கு அப்புறம் சிம்பு இருக்காப்புல. ஆமா. அப்போ நீங்கள் வந்து அதை கமர்ஷியல் பண்ண முடியும் நம்மளால். சிம்பு வச்சு படம் பண்ணும்போது அதை ஈஸியாக நம்ம கமர்ஷியல் ஆக்கிடலாம். சிம்புவை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா அதை கமர்ஷியல் ஆகிறது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ம், அப்போ ம். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்துக்கிட்டோம்னா ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஓகே. ஸோ இப்போ நிறைய நீங்கள் எடுத்த படங்கள் பற்றி பேசியாச்சு. ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம். என்னது? ஏன்னா 7 சீஸ் 7 மவுண்டெயின்ஸ் 7 கடல் 7 மலை. அதுவும் எல்லாரோட அதாவது மலையாளிஸையும் எடுத்துக்கோங்க, தமிழன்ஸையும் எடுத்துக்கோங்க, எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் நிவின் பாலி. அவங்கள வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. வி ஆல் ஆர் வெயிட்டிங் ஃபார் இட். ஸோ அந்த படத்தை பற்றி சொல்லுங்களேன். அந்த படம் வந்து 7 கடல் 7 மலை அதுவும் எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் தான். நான் வழக்கமாக என்ன பண்ணுவேன்னா, எல்லாரும் எடுக்கிற மாதிரி ஒரு படத்தை வந்து எடுக்கணும்னு நினைக்க மாட்டேன். ம். அது நல்லா இருக்குது, நல்லா இல்லை. எண்ட் ஆஃப் த டே தியேட்டரில் வரும்போது மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்ற பொறுத்து. எனக்கு வந்து சேலஞ்சிங்கான ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கணும். ம். அப்படித்தான் நான் வந்து அந்த படத்தை வந்து நிவின் பாலிக்கு அந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ம். அதனால தான் நிவின் பாலி வந்து அதை வந்து சம்பளத்தை கூட பொருட்படுத்தாமல் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்தார். ஏன்னா அவருடைய மார்க்கெட் வேல்யூ வேறு, நான் அந்த படத்துக்கான கொடுத்த சம்பளம் வேறு.
அப்போ அவர் நிவின் பாலியும் ஒரு வருஷம் அதுக்காக காத்திருந்தா அதுக்கு மெனக்கெட்டு அந்த படத்துக்காக இது பண்ணார். அதில் வந்து சிஜி ஒர்க்குன்னு சொல்லிட்டு ரொம்ப, அதாவது இது வரைக்கும் நீங்கள் தமிழ் சினிமா பார்க்காத ஒரு களமாக இருக்கும். தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவே அப்படி ஒரு படத்தை வந்து பார்த்துருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு திரைக்களம், ஒரு ட்ரெயினில் நடக்கிற ஒரு அதாவது உயிர்களுடைய வேல்யூவை சொல்லக்கூடிய ஒரு படம். உயிர்கள்னால் மனிதனுடைய உயிர் தான் முக்கியம் கிடையாது, விலங்குகளோட உயிரும் முக்கியம்தான். எல்லா இந்த நாட்டில் மண்ணில் இருக்க அத்தனை உயிர்களும் உன்னதமானது தான். அது நம்ம உயிர் தான் முக்கியம், அந்த உயிரெலாம் முக்கியம் கிடையாது அப்படின்றது வாழ்க்கை கிடையாதுன்றது தான் அந்த படத்தோட கோர் கண்டென்ட். பட் அதை வந்து ராம எக்ஸிக்யூட் பண்ண வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பார். இது வரைக்கும் நான் அதை வந்து ரஷ்யாவில் ஸ்க்ரீன் பண்ணேன், நெதர்லாந்தில் ஸ்க்ரீன் பண்ணேன். ரஷ்யாவிலாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 மணி நேரம் அந்த படத்தை பற்றி அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஸ்டின் பண்ணாங்க ராம்கிட்ட. 2.5 மணி நேரம் சலிக்காமல் பதில் சொன்னார். அவ்வளோ எக்ஸைட்டாக இது எப்படி எடுத்தீங்க, இந்த ட்ரெயின் எங்கே எடுத்தீங்க என்னன்னு சொல்லி அவ்வளோ. ஏன்னா அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எலி வந்து ஒரு மெயின் எலி கேரக்டர் வந்து தெரியுது. அதில் அது ஒரு உண்மையான கேரக்டர். எலியா? ஆமாம் ஆமாம், அப்படியா? ஒரு மெயினான கேரக்டர் அதில். ஆ. நம்ம படத்தில் வந்து அதான் அவங்க ஃபாரினர்ஸாக ரஷ்யாவில் எனக்கு பர்சனலாகவே நிறைய பேர் ரெக்வஸ்ட் வச்சாங்க, நீங்கள் இதில் ரஷ்யாவில் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம், இந்த லாங்குவேஜில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணணும்னாங்க. பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்னா உயிரை வந்து அவ்வளோ வரைக்கும் நேசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மக்கள். அதிகார வர்க்கத்தில் இருக்கவங்க தான் வார் அப்படி இப்படின்னு போகிறாங்களே தவிர கீழ்மட்டத்தில் இருக்கவனுக்கு உயிரோட வேல்யூ எல்லாருக்குமே தெரியுது. அப்போ அவ்வளோ கொண்டாடினாங்க. நெதர்லாண்ட்லேயும் பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ அப்படி படம் இப்போ இந்த ஏப்ரல் மேல ரிலீஸ்க்கான திட்டங்கள் வந்து போயிட்டுருக்கு. நிவின் பாலி அதில் பிரமாதம் பண்ணியிருப்பார். நிவின் பாலி, அஞ்சலி, சூரி 3 பேருமே நல்லா பண்ணியிருப்பாங்க. சேலஞ்சிங்கான ஸ்கிரிப்ட் எல்லாமே ஃபுல்லே நீங்கள் சேலஞ்சிங். மாநாட்டில் எப்படி எனக்கு அது ஒரு சேலஞ்சிங்காக இருந்ததோ, அதை டைமில் இப்போ எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு ஒரு பயம் இருந்தது எனக்கு. அது கடைசியில் எல்லாம் அக்செப்ட் பண்ணாங்க. அது மாதிரி இந்த ஸ்கிரிப்டையும் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கன்ற பயம் இருக்குது. ஆனால் ரெண்டாவது வந்து எனக்கு தமிழ் ரசிகர்களும் சரி, மலையாள எல்லா இந்திய ரசிகர்களும் சரி, சம்திங் டிஃப்ரெண்ட்டாக வந்து அதை ரசிக்கிறாங்கன்றது. ஏன்னா பார்த்து இதே பார்த்ததா இருக்குது அப்படின்றத விட இதை பார்க்குற மாதிரி இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம சினிமாவை எப்போ உலகத்தரத்துக்கு கொண்டு போகிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. எடுத்த படத்தையே எடுத்துக்கிட்டு இருக்காமல் உலகத்தரத்தில் நம்ம என்னைக்கு போட்டி போடுறது, நம்ம வந்து மற்ற படங்களை பார்த்து இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு சொல்கிறோட நம்ம அந்த இடத்துக்கு எப்போ போகிறது அப்படின்னு ஒரு அப்படி தான் நான் அந்த படத்தை பார்க்குறேன். அந்த படம் வந்து உலகத்தரத்தில் ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். இந்த மோஸ்ட் சேலஞ்சிங் சீன் ஏதாவது லைட்டாக சொல்ல முடியுமா? சேலஞ்ச் படமே அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேலஞ்சிங் தான் இருக்கும். ஃபுல்லாக வந்து ரொம்ப ரிஸ்கியான ஷார்ட்ஸ் தான் இருக்கும். அது ராமு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணிப்பார். ராமோட படங்கள்லாம் வந்து ஒரு எமோஷனல் ஸ்கிரிப்டாக இருக்கும். அதுக்குள்ள ஒரு சீன்ஸு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவரோட பேரன்பு, தங்க மீன்கள், அதெல்லாம் வந்து வேறு. இது வந்து டோட்டலி அவருடைய படங்களில் வந்து ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும் ராமோட படங்களில். ஸோ அதில் சேலஞ்சஸ், ஃபன்னு, எல்லாமே இருக்குது. காமெடி எல்லாமே இருக்குது. லவ் வந்து ராமுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. லவ் வந்து ராமோட படங்களில் வந்து தனித்துவமாக இருக்கும். லவ்ன்ற பர்சன் வந்து பாடல்களும் வந்து எல்லா பாட்டுமே ஹிட்டு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கு, மதன் கார்கி தான் லிரிக் எழுதியிருக்காரு. எல்லா பாடல்களுமே ஹிட்டு. ஆண்ட்ரியா ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, சந்தோஷ் நாராயண் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, இவங்க நம்ம சித்தார்த் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அப்புறம் நம்ம ஆண்டனி தாஸ் அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஸோ ஆல்பமாக எல்லாமே ஹிட்டு தான். விரைவில் நீங்கள் பார்க்கலாம். விரைவில் அதுக்காக தான் அதனால தான் எல்லாருமே இப்போ அப்படியே அதை சொல்லும்போது தான் அப்படியே எப்படி இருக்கும், நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. காண்ட் வெயிட். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போதும் மெயினாக அந்த ட்ரெயினில் இந்த எலி சூரி வந்து அதை எடுக்கிறது இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ ரேப்பிட் ஃபயர் வச்சுருக்காங்க. நான் இல்லைங்க, என் டீம் தான். அவங்க சொன்னாங்க இதெல்லாம் கேட்டிங்கன்னா நம்ம சேனல் வேறு லெவலில் வைரல் ஆகிடும் அப்படின்ட்டாங்களா. பரா ஓகே டன். ஓகே வாங்க, ரெடியா? ஸோ எமோஷ்னல் சீன் ஆர் ஆக்ஷன் சீன் சொல்லுங்கள். எமோஷனல் சீன், ஆக்ஷன். அதாவது சினிமா சம்மந்தப்பட்ட கேள்வி தான். ஸோ இதில் வந்து நான் 2 கேள்வியாக கேட்பேன். அதில் வந்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சொல்லலாம். எமோஷ்னல் சீனா இல்லைனா ஆக்ஷன் சீனா அந்த மாதிரி. எனக்கு பிடிச்ச எமோஷனல் சீன் தான். ஸோ எமோஷ்னல் சீன் ஆர் ஆக்ஷன் சீன்? எமோஷனல் சீன். வில்லன் ஆர் ஹீரோ? வில்லன் தான். ஓகே. மழை இப்போ சாங்ஸ் ஆர் ஸ்லோ மோஷன் வாக்? மலை சாங்கா? ரெயின் சாங் ஆர் ஸ்லோ மோஷன் வாக்? ரெயின் சாங். பேக்ரவுண்ட் மியூசிக் எவ்ரிவேர் ஆர் ரியல் லைஃப் சைலன்ஸ்? பேக்ரவுண்ட் மியூசிக். எமோஷனல் சீன் ஆர் எவ்ரி ஒன் லாஃபிங் ஆன் செட்? எமோஷனல் சீன், எவ்ரி ஒன் லாஃபிங் சார். எமோஷனல் சீன்ஸில் அப்படி இது வரைக்கும் பார்த்தது இல்லை. ஹீரோ லேட் ஆர் டைரக்டர் லேட்?
ரெண்டு பேருமே லேட்டாக வர்றது பாசிபிலிட்டி. ஆஸ்கர் ட்ரீம் ஆர் வைரல் ரீல்? புரியல என்னது ஆஸ்கர்? ஆஸ்கர் கனவா இல்லைனா வைரல் ரீலா? ஆஸ்கார் வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. ஆஸ்கார்ன்றது அமெரிக்காவில் உள்ள படங்களுக்கு அவங்க கொடுக்கப்படக்கூடிய ஒரு இது. அவனுக்கு என் கல்ச்சரும் புரியாது, என்னோடய எமோஷனலும் புரியாது. ஸோ அதனால் நம்ம படங்களுக்கு கொடுக்குற நம்ம தேசிய விருது ம் அதுதான் நான் சொல்றேன். ஆஸ்கார் விருது வந்து அவங்க கல்ச்சருக்கு அவங்க கொடுக்குறது நான் ஏன் எதிர்பார்க்கணும்? அது எதிர்பார்க்கறது இல்லை. இல்லை. சீக்ரெட்லி உங்களுடைய ரியல் வில்லன் யார்? ரியல் வில்லன் எனக்கு நானே தான் வில்லன். அதாவது ரொம்ப சேஃபாக எதுக்கு இல்லை நம்ம ஆமாம், எனக்கு அப்போ எல்லாருக்கும் அவங்கவுங்க லைஃப்பில் அவங்க தான் வில்லனாக இருப்பாங்க. நல்லதும் கெட்டதும் நம்ம எடுத்துக்கிறது தானே. ஓகே. ஸோ சன்ரைஸ் ஷாட் ஆர் நைட் ஷாட்? சன்ரைஸ் சார். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆர் சைலன்ஸ்? அதான் சொன்னீங்களா நீங்கள்? எத்தனை தடவை எழுதி வச்சிருக்கீங்க அதை? ஓகே. ரீரைட் த ஸ்கிரிப்ட் ஆர் அட்ஜஸ்ட் த சீன்? ரீரைட்டர். ரீரைட் த ஸ்கிரிப்ட் ஆர் அட்ஜஸ்ட் த சீன்? ரீரைட்டர். ரீரைட் தான். ஓகே. ஸ்ட்ரிக்ட் டைரக்டர் ஆர் கூல் டைரக்டர்? கூல் டைரக்டர். ஏங்க யூடியூப் வீடியோலாம் பார்த்தா இப்படி கையை கட்டி உட்காந்துருக்கோம் சொல்லிட்டு நீங்களாம் நம்ம சொல்கிறீங்க. கூல் டைரக்டர்ன்ற மீன்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது. இப்போ நீங்கள் கூல் டைரக்டரில் வந்து நீங்கள் நிறைய டைரக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இப்போ சங்கர் சாரே எடுத்துக்கங்களேன். ஸ்பாட்டில் ஒரு சத்தமே இருக்காது, ஒர்க்கு மட்டும் நடக்கும். நான் அந்த மீனில் சொல்கிறேன். கூல் டைரக்டர்னால் நம்ம டைம் பாஸ் பண்ணுறது இல்லை, ஓகே, கத்தணுன்றது இல்லை. ஸ்பாட்டில் வந்து நீங்கள் கத்துறதுனால ஒரு வேலை நடந்துடாது. புரியுது. ஓகே. தியேட்டர் ரிலீஸ் ஆர் ஓடிடி? தியேட்டர், ஆல்வேஸ் தியேட்டர். ஆல்வேஸ் தியேட்டர். பிளாட் ட்விஸ்ட் ஆர் ஹாப்பி என்டிங்? சொல்லுங்க. அது ஸ்கிரிப்டை பொறுத்தது. அது ஸ்கிரிப்டை பொறுத்தது. அது ஸ்கிரிப்டை பொறுத்ததா? ஓகே. அடுத்ததாக வந்து நீங்கள் வந்து ஒரு லைஃப் அட்வைஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீன் டைரக்ஷனில் ஒரு சீன் டைரக்ஷன் பண்ணி ஒரு லைஃப் அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? யாருக்கும் அட்வைஸ் பண்ணுற இடத்துல நான் இல்லை. முதல்ல ஓகே. அவங்கவுங்க அவங்கள இது பண்ணிக்க வேண்டியதான். அவங்கவுங்களுக்கு என்ன தேவைன்றது அவங்களுக்கு தெரியும். நம்ம என்ன அட்வைஸ் பண்ணி யாருக்கு? சரி, இப்போ நான் வந்து சினிமா எடுக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட வந்து நீங்கள் எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? நல்ல உங்கள் ஸ்கிரிப்டை அனலைஸ் பண்ணுங்கள், டைரக்டரை கரெக்டான டைரக்டரை சூஸ் பண்ணுங்கள், ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அதை செலவு பண்ணுங்கள் அப்படின்றது சொல்கிறேன். யாரும் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி யாரும் சினிமாவுக்கே வராதிங்கலாம் சொல்ல மாட்டேன். சினிமான்றது ஒரு நல்ல தொழில், சரியாக பண்ணுறவங்களுக்கு. ஓகே. ஸோ ரியல் லைஃப் காதலி? ரியல் லைஃப் காதலி என்னோட தொழில் தான். ஓகே. எனிவே சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம், பார்க்குறவங்களும் நினைக்கணும். எங்களுடைய உண்மையிலே வி ஆர் வெரி ஹாப்பி டு ஹாவ் யூ ஹியர். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து ஒன் ஆஃப் தி டாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாராக இருக்க ப்ரொடியூசர் டைரக்டராக இருக்கக்கூடிய நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. வி ஆர் ஸோ ஹானர் டு ஹாவ் யூ ஹியர். இதே மாதிரி நீங்கள் அடிக்கடி துபாய்க்கு வாங்க, அடிக்கடி இன்டர்வியூ கொடுங்க. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் ஏழுமலை ஏழுக்கடல். அண்ட் கண்டிப்பாக அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி ஒரு இன்டர்வியூ இருக்கும். தேங்க்யூ. நன்றி. நன்றி.